ஓம் நம சிவாய. சிவபக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சிவலிங்கத்திற்கு இதை படைத்து நாம் வழிபட்டால் நம்முடைய கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற ஷாவன் மாதத்தில் சிவபெருமானுக்கு நாம் படைக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியது. இந்த மாதத்தில் சிவலிங்கத்திற்கு சில குறிப்பிட்ட பொருட்களை படைத்து வழிபடுவதால் நம்முடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும். சிவபெருமானிடம் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். இந்த மாதத்தில் வரும் சோமவார விரதம் மற்றும் வழிபாட்டிற்கும் மிக முக்கியமாக இடம் உண்டு. இது சிவபெருமானை வழிபட்டு அவரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான புனிதமான காலம் ஆகும். இந்த மாதத்துல பக்தர்கள் விரதம் இருந்து சிவலிங்கத்தை வழிபடுவார்கள். சிவலிங்கம் என்பது சிவபெருமானின் உருவ வடிவமாகும். சிவலிங்கத்தை வழிபடுவதால் ஆன்மீக வளர்ச்சி, செல்வம் மற்றும் ஆசைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சிவலிங்கத்தை புனிதமாக வழிபடுவதால் மனம், உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையும். சில குறிப்பிட்ட பொருட்களை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிப்பதன் மூலம் பக்தர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வாழ்க்கையில் வெற்றி மற்றும் செழிப்பை பெறலாம். சிவலிங்கத்திற்கு என்னென்ன பொருட்களை வைத்து வழிபட்டால் நம்முடைய கனவுகள் பலிக்கும் என்பதை பார்த்துடலாம். பஞ்சாமிர்தம். சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். மனதில் ஒருவித ஒளி உண்டாகும். மேலும் உங்கள் மனசுள்ள ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். இறைவனின் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். இரண்டாவது, பால். சிவலிங்கத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்வதால் ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் நலமாகும், நோய்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சிவபெருமானின் அருளால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மூன்றாவது, அத்தர். சிவலிங்கத்திற்கு அத்தர் தடவுவது பக்தியையும் தன்னுடைய தூய்மையையும் குறிக்கிறது. இது தர்மத்தையும் சாத்வீக குணத்தையும் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆன்மீக தொடர்பு மற்றும் உள் அமைதி ஏற்படும். நான்காவது, அரிசி. சிவலிங்கத்திற்கு அரிசி தானியங்களை வழங்குவது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கும். இதன் மூலம் உணர்ச்சி மற்றும் நிதி நிலைத்தன்மை ஏற்படும். மேலும் இறைவனின் ஆசிர்வாதத்தால் வீட்டில் செல்வம் பெருக்கும். ஐந்தாவது, சந்தனம். சிவலிங்கத்திற்கு சந்தனத்தை பூசுவதால் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும், உங்கள் புகழ் அதிகரிக்கும். சிவபெருமானின் அருளால் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஆறாவது, நெய். சிவலிங்கத்திற்கு நெய் ஊற்றி அபிஷேகம் செய்வதால் உங்களின் உள் வலிமை அதிகரிக்கும், உங்கள் ஆளுமை மேம்படும். வாழ்க்கையில் வரும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள இது உதவும். ஏழாவது, எள். எள் தானியங்களை வழங்குவது எதிர்மறை சக்திகளை நீக்கும், நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும், உடல் நலம் மேம்படும், மறைந்திருக்கும் நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எட்டாவது, வாசனை உள்ள எண்ணெய். வாசனை எண்ணெய் சிவலிங்கத்திற்கு ஊற்றுவது செல்வம் மற்றும் வசதிகளை கொடுக்கும். இதன் மூலம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம். சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும். எட்டாவது, சர்க்கரை அல்லது கரும்புச்சாறு. சர்க்கரை அல்லது கரும்புச்சாறு வழங்குவது வாழ்க்கையில் இனிமையையும் செழிப்பையும் குறிக்கும். இதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். சிவலிங்கத்தை வழிபடுவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? சிவலிங்கத்திற்கு பால், நீர், தேன் மற்றும் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்தால் மனம், உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். இதன் மூலம் அமைதி, செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஓம் நம சிவாய போன்ற மந்திரங்களை உச்சரிப்பதால் எதிர்மறை சக்திகள் நீங்கும், உள் வலிமை அதிகரிக்கும். இந்த மாதம் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் மன தெளிவு பெறுவதற்கும் ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்கும் ஏற்றதாக கருதப்படுகிறது. வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு வழங்குவது, விளக்கு ஏற்றுவது மற்றும் சாத்வீக வாழ்க்கையை முறையை பின்பற்றுவது இறைவனுடன் தொடர்பை வழிபடுத்தும். கர்ம வினைகள் குறையும். இந்த நேரத்தில் சிவலிங்கத்தை வழிபடுவது ஒரு சடங்கு மட்டுமல்ல, இது தெய்வீக மாற்றத்திற்கான ஒரு பாதை. இதன் மூலம் சிவபெருமானின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.